வணக்கம் சாமி. அம்மையப்பர் அருள வேண்டி மாங்கல்யங்கப்பால் மங்களநாகி அம்மன் திருவருளால் இந்த ஆலயம் 6 காலம் பூஜை நடைபெற்றிருக்குது. இங்கே உலக உயிர்களுக்காகத்தான் தினசரி நாங்கள் பூஜை பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா 6 காலம் ஃபஸ்ட்டு பூஜை 4 to 6 மணி, 6லேருந்து 9 மணிக்கு 2ஆம் காலம், 11 மணிக்கு உஷகாலம், 12 மணிக்கு உச்சிக்காலம், சாயந்தரம் 5 மணிக்கு சாயரட்சை, நைட்டு 8 மணிக்கு அர்த்த ஜாமம். இப்படி 6 காலம் பூஜை டெய்லி நடக்குது. இதில் எங்கள் மனைவி ரொம்ப ஈடுபாடோடு அவங்க பூஜையும் பண்ணுவாங்க. நான் அவங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பேன். மேலும் இந்த பூஜை உலக உயிர்களை எண்ணித்தான், உலக உயிர்களுக்காகத்தான் 6, 7, 14 லோகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் சர்வமங்கலத்தோடு வாழணுங்கிறது தான் இந்த பூஜை நடத்திட்டுருக்கிறோம். இப்போ அம்மையப்பருங்கிறது மங்களநாயகம்மன் மங்களநாதீஸ்வரர். அம்மையப்பர் அருளின்றி இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது. அம்மையப்பர் அருளோடு தான் இந்த உலகமே இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ நம்ம எண்ணூறு கோரிய காரியங்களை நம்ம வச்சாலும் இந்த அம்மையப்பரை வேண்டி இந்த இடத்துக்கு வந்தோம்னா இந்த மண்ணை முதித்து ஆத்தாக வாரத்தில் தீபம் 27 தீபங்கள் வழிபாடு பண்ணி போட்டாலே போதும். மிக சிறப்பாக அனைத்து கோரிய காரியம் நடக்கும். ஒரு 9 தீபம் முதல் முன்னோர்களுக்கு, இன்னொரு 9 தீபம் நமது வாழ்ந்துட்டு இருக்கும் வாழ்க்கை எல்லா விதமான துன்பங்களும் விடுவதற்காக, இன்னொரு 9 தீபம் நம்ம கண்முடன் நம்ம குழந்தையை தலைச்சி வாழ்வதற்காக, இப்படி 27 விளக்கு ஏற்றி நம்ம தீப வழிபாடு பண்ணணும். அதுதான் இங்கே முறையே. அப்படி வழிபாடு செஞ்சு பக்தர்களெல்லாம் சிறப்பாக வேண்டிக்கூடிய காரியங்கள், ஏகப்பட்ட கோரிய காரியங்களெல்லாம் நிறைவேறியிருக்கு. இப்போ நிறைவேறிட்டும் இருக்குது. ஆனால் நம்ம என்னென்ன மனசில் வேண்டி வந்தோமோ நல்ல எண்ணங்கள் கொண்டு அம்மையப்பரை வேண்டிட்டா அம்மையப்பர் அருளால் அந்த ஈடேறே குழந்தை பாக்கியம் வேண்டி வராங்க. மேற்கொண்டு பல வழக்குகள் வேண்டி வராங்க. இன்னும் எத்தனையோ உடம்பு சரியில்லைன்னு வராங்க. எத்தனை பேர்த்துக்குமே என்னென்ன வேண்டி வந்தாங்களோ அதெல்லாம் அம்மையப்பர் நடத்தி கொண்டு தான் இருக்காங்க. இந்த மண்ணை முதிச்சு ஆத்தால பார்த்தாலே போதும், பட்டது தலையும் தொட்டது துலங்கும், எண்ணங்கள் சித்தியாங்க, கேட்டது கேட்டபடி கலியுத்து கைமேல் பணம் கொடுக்கும் தெய்வந்தான் மங்களநாயகம்மன் மங்களநாதீஸ்வரர் அம்மையப்பர். இந்த திருவள்ளுவர் நீங்களே எல்லோரும் வாங்க, இந்த வழிபாடு பண்ணுங்க, மனமுறைக்கு வேண்டுங்க. இந்த புதுசாக கட்டக்கூடிய கோயிலுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உதவி செய்யணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப காலமாக எப்படியே இருக்குது. இந்த ஆலயத்தை நீங்கள் எல்லோரும் ஒரு முறை பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆலயத்துக்கு உங்கள் கண்ணில் பட்டாவாவது இந்த யாராவது ஒரு நல்ல உள்ளங்கள் மூலமாக இந்த ஆலயம் எழும்பி கும்பாஷம் நடைபெறணும் நம்புகிறேன். வணக்கம்.